அதுக்கப்புறம் திடீர்னு பிரசாத் ஸ்டுடியோவில் வந்துட்டு இங்கே நீங்கள் இருக்கக்கூடாது, நீங்கள் காலி பண்ணுங்க அப்படியே சொல்கிறாங்க. அங்கே ரெக்கார்ட் பண்ணணுங்கிறதுக்காக எத்தனை ப்ரொடியூசர்கிட்ட அவர் வந்து சண்டை போட்டிருக்காரு, எத்தனை டைரக்டர்ஸை எழுந்திருக்காரு. சரி, ஓகே, பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதே ரோடில் வந்து ஒரு ப்ரீமியர் தியேட்டரை வந்து வாங்கி ரெக்கார்டு தியேட்டரை கன்வெர்ட் பண்ணி எந்த ஸ்டூடியோ இருந்ததோ அந்த பக்கமே இளையராஜான்னு போர்டு போட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனிக்கு வந்து ஒரு ரைட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ப்ரொடியூசர்கிட்ட ஒரு பணம் வாங்கி ஒரு படத்தை வாங்கி கொடுத்துருந்தாங்க. அவங்க திடீர்னு கையை விரிச்சுட்டாங்க. எந்த பணமும் இல்லை, உங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விட மாட்டார். கோர்ட்டுக்கு போனார், ஜெயிச்சார். எல்லா ரைட்ஸ், எல்லா ராயல்ட்டி இவருக்கு தான். அவருக்கு தலைமை திஸ்திங் இல்லாமல் எந்த டிவிலையோ எந்த ரேடியோவில் எந்த படத்துலேயோ எங்கேயோ கச்சேரி கான்சர்ட்டில் பாடக்கூடாதுன்னு சொல்லி 9 மணிக்கு அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. எஸ்பி பாலசுப்ரமணியம் வந்து அமெரிக்காவில் பாடிட்டுருக்காங்க 6 மணி. சாமி சாரி இப்போ சொன்னால் அவருக்கு பாடிட்டுருக்காரு, உங்கள் பாட்டு பாட முடியாதுன்னு சொன்னால் சட்டம் பைலா எல்லாருக்கும் ஒன்று தானே, என்ன இருக்கோ இது பண்ணுங்க. எஸ்பிபி வந்து டெஃபினட்டாக பாட மாட்டான், நிறுத்திடுவான். அப்படியே எஸ்பி கோச்சிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவனுடைய நண்பனே கிடையாது. அது பாடிட்டு இங்கே வந்து என்னை பார்க்குறான்னு சொன்னாங்க. அதே மாதிரி எஸ்பிபிக்கு வந்து அங்கே பாடிட்டுருக்காங்க. நியூஸ் போகுது. அங்கேயே அனௌன்ஸ் பண்ணி இனிமேல் இளையராஜா படங்க பாட மாட்டேன், வேறு மியூசிக் டைரக்டர் பாட மாட்டேன்னு நிறுத்திட்டு சென்னை வந்தோடனே அவங்க பார்த்தாங்க. 2 பேர் அந்த இண்டஸ்ட்ரி இழந்தது. ஒன்று எஸ்பி பாலசுப்ரமணியம், இன்னொன்று விவேக். இது 2 பேர் இடத்தையும் யாராவது நிரப்பவே முடியாது. அந்த கோவிடில் வந்து எஸ்பிபி இறந்த உடனே பிரதருக்கு சிந்தாத கண்ணீர், பொண்டாட்டுக்கு சிந்தாத கண்ணீர், டாக்டருக்கு சிந்தாத கண்ணீர், நண்பனுக்காக கண்ணீர் சிந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து ஒரு சர்ச்சை வந்தது, ஒரு டிபேட். ஒரு பாட்டு வெட்டு ஆகணும்னு சொன்னால் மெட்டா இல்லை வரிகளா அப்படின்னு ஃபுல் டிபேட். வாக்விவாதங்கள், டிபேட் இருக்கணும், வாக்விவாதம் நடக்கணும், கருத்தை வச்சு நடக்கணும், அப்படியே தனி மத தாக்குதல் இருக்கக்கூடாது. அது என்னுடைய அன்பு. அது இது. ஸோ இது பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு 2 மாதம் ஆச்சு, 2 மாதம் ஆச்சு. அப்போ தான் இளையராஜா மீடியா கிட்டே வந்தாங்க. பண்ணிக்கும் போது சார் இந்த மாதிரி டிபேட் நடந்துட்டுருக்கேன்னு சொல்லும்போது, அப்படியா, அது எல்லாம் நமக்கு தெரியாது. சரியாக வந்துட்டு 2 நாள் வந்துட்டு 2000 பேஜஸ்க்கு வந்து நான் சிம்பனி எழுதியிருக்கேன். இது வந்து அங்கே வந்து ரெக்கார்ட் பண்ண போகிறேன். இந்த இளையராஜாக்கு இல்லாத திமிரு வேறு யாருக்கு இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு யாரும் சொல்லியிருந்தா ஒத்துட்டுருப்பீங்களா? கேட்குறோம். பிகாஸ் அதுக்கு தகுதியான மனுஷர். அதுக்கப்புறம் ரெக்கார்ட் பண்ணி வந்தார். வந்துட்டு சொல்கிறார், இந்த இளையராஜாவை எந்த அளவுகோல் வச்சியும் அளக்க முடியாது, அதுக்கு மீறி நின்னவனா 82 இயர்ஸ், இன்னும் பாருங்கள் என்னென்ன பண்ணுறேன்னு சொல்லுங்கள். அது இளையராஜா, இன்க்ரெடிபிள் இளையராஜா. ஹேட்ஸ் ஆஃப் த கிரேட் மாஸ்ட்ரோ, லாங் லிவ். ஒன்றும் இல்லைங்க, நல்ல நீதி, நியாயம், உண்மையாக கடினமாக உழைச்சா எல்லாமே உன் பின்னால் வரும். நீ அதுக்கு பின்னாலே போகவே முடியாது. லீட் அ ரைச்சியஸ் லைஃப், ஒர்க் ஹார்ட், எவ்ரிதிங் வில் கம் ஆஃப்டர் யூ. நீ நாட் கோ ஆஃப்டர் எனிதிங். அந்த மியூசிக் இருக்கிற பவரை நீங்கள் பார்த்தீங்க. கமல்ஹாசன் சும்மா ஒரு 4 வரி பாடினாங்க. அந்த 4 வரியும் ஒன்று தான், நான் இவ்வளோ பேசினதும் ஒன்று தான். அதுதான் அந்த மியூசிக்கோட பவர். அதுக்கு அரசன் ராஜா அவர்கள் என்றும் என்றும் நல்லா இருக்கணும். நீங்கள் நண்பர், உங்கள் கூட அத்தனை வருஷங்கள் அத்தனை வந்து நடந்திருக்கு. நம்ம பழகணுங்கிறதே நமக்கு மிகப்பெரிய பாக்கியம். தயவு செஞ்சு உங்கள் ஆடியோ பயோகிராஃபி, உங்கள் சுயசரிதியை வந்து படமாக வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ரிலீஸ் பண்ணுங்கள். நாம் எல்லோரும் பார்க்குறதுக்கு அவலாக இருக்கும். என்னை விட்டால் நானே ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம். தன் நண்பருக்காக இங்கு சிறப்புரையாற்றிய சூப்பர் ஸ்டார் திரு ரஜினிகாந்த் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம்.